எந்த வருஷத்துல ஆண்டவர் அவர் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் என்று திட்டம் வச்சிருக்கிறாரோ அந்த வருஷத்துல ஆண்டவர் நம்மளை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுவார். 13 வருஷமா கண்டுக்கல. 13 வருஷமா ஆபிரகாம் கிட்ட வந்து, ஆபிரகாம் உத்தமனாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், ஒழுங்காரு, ஜெபம் பண்ணு, பைபிள் படி, நல்லா சர்ச்சுக்கு போ, பரிசுத்தமா வாழு, நான் சொல்றபடி இரு அப்படின்னு ஆண்டவர் எதுவும் சொல்லல. அந்த 13 வருஷம் கழிச்சு ஆண்டவர் ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தார். என் புள்ள வாழ்க்கையில இந்த வருஷத்துல இது செய்யணும், என் மகன் வாழ்க்கையில இந்த வருஷத்துல இது செய்யணும், என்னுடைய பிள்ளை வாழ்க்கையில இந்த வருஷத்துல அவங்களை உயர்த்தணும், நான் சொன்னதை அவங்களுக்கு நிறைவேற்றி முடிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு காலத்தை நிர்ணயம் பண்ணி குறிச்சு வச்சிருந்தாரு. அந்த வருஷம் வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, உத்தமனாயிரு. இன்னைக்கு நீங்க வேதத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் போது, உங்களுக்குள்ள பரிசுத்தமா வாழணும், ஆண்டவருக்கு பிரியமா வாழணும், நல்லா ஜெபிக்கணும், நல்லா சர்ச்சுக்கு போகணும், ஆண்டவருக்காக ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்னு ஒரு விருப்பம், ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஆண்டவர் பேசினா நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த வருஷத்துல தான் கர்த்தர் எனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார்.